ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோல்ட் செயின் வந்துருச்சு. ஸோ அதை நம்ம பற்ற வைக்கிறதுக்கு நகைக்கடை பஜாருக்கு வந்திருக்கோம். அவரோட பேர் வந்து திருப்பதி ஆசாரி கடை. ஸோ வாங்க நம்ம இப்போது அவர்கிட்ட நம்ம அந்த செயினை பற்றி கேட்போம். இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 10,640. இந்த தொழில் பண்ணுறீங்கன்னா எனக்கு 66 வயசு ஆகுது. 10 வயசுல இந்த வேலைக்கு போனேன். ஒரு 7 வருஷம் வேலை பழகினேன். 18 வயசுல இந்த பட்டையை சொந்தமாக ஆரம்பித்தேன். ஆரம்பித்து 10-20 கடைகளில் வச்சு நல்லா 10 பேரை வச்சு நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சேன். இப்போ வந்து என் வேலையை பார்த்து என்னை சிலோனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் 14 வருஷம் சிலோனில் கடை வச்சு பட்டை வச்சு நடத்துவேன். அப்புறம் சரி நல்லா சம்பாதிச்சு நம்ம ஊர்லேயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இங்கே பட்டை வச்சு இப்போ எல்லா ஆர்டர்கள் எடுத்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்கும். எத்தனை வருஷமாக இந்த இடத்துல இந்த கடை இருக்குது? இந்த இடத்துல வந்து இப்போ 10 வருஷமாக இருக்குது. சரி, ஓகே. எனக்கு ஒரு 5000 கஸ்டமர் உங்களை மாதிரி நல்லவங்க இருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்க பூரா சொந்தமாக கடை வைங்கன்னாங்க. கடையை கவனிச்சா இதை கவனிக்க முடியாது, இதை கவனிச்சா கடையை கவனிக்க முடியாது. ஐயாவோட பாஸ்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக கேட்டு முடித்தோடனே செயினை காமிச்சேன். ஐயாவும் செயினை பார்த்துட்டு ஓகேப்பா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேயா பண்ணுங்க அப்படின்னு நான் வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொன்னார். ஆயுத பூஜைக்கு வந்துட்டு எல்லா ஷாப்பையும் ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. நான் போனது வந்து வீக்கெண்ட், ஆக்சுவலாக சண்டே. எல்லா ஷாப்புமே க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. இவர் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வந்தாங்க. நான் யாருக்குமே பண்ணி கொடுக்கல தம்பி, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னார். கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுற ஒரு பர்சனுக்கு நம்ம சேனல் 10K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனோடனே 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ அன்றைக்கி வாட் எவர் த ப்ரைஸ் மேபி, நம்ம பேஜ் 10K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனோடனே 1 கிராம் கோல்டு காயின் கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஐயா நான் அந்த கட்டான செயின்லேருந்து 2 எட்ஜ்லேயுமே கட் பண்ணி அந்த கோல்டு எடுத்து அதை 2ஐயும் மெல்ட் பண்ணி செயின்லேயும் லைட்டாக ஃபயர் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு இந்த கோல்டு பீஸ் எடுத்து அந்த கரெக்டாக கட்டான இடத்துல மார்க் பண்ணி வச்சு பக்காவாக மார்க் பண்ணி வச்சு அந்த இடத்துல 2ஐயும் வச்சு ஜாயின் பண்ணி பண்ணுறாரு. அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. அவர்கிட்ட நான் கேட்டேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அவர் சொன்னார், அரௌண்ட் 5000 கஸ்டமர்ஸ் கிட்டே என்கிட்ட இருக்காங்க. ஐயா வந்து இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே இதே லொக்கேஷனில் இருக்கார். ப்ளஸ் வந்து இங்கே நியர்பையில் இருக்க நிறையா ஜுவல்ஸ் ஓனர்ஸ் வந்துட்டு இவர்கிட்ட தான் கொடுத்து செய்ய சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கான். நான் அவன்கிட்ட கால் பண்ணி இது வந்து இந்த மாதிரி பிஞ்சிருச்சு பற்ற வைக்கலாமான்னு நான் கேட்டப்போ அவர் ரெஃபர் பண்ணவர் தான் மிஸ்டர் திருப்பதி ஆசாரி. பட் நான் அது எதையுமே அவர்கிட்ட மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் நான் ரேண்டமாக ஒரு கஸ்டமராக போகிற மாதிரி தான் நான் அவர்கிட்ட போய் கொடுத்தேன். சரி வாங்க தம்பின்னு பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட வந்த கஸ்டமருக்கு நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உடனே அவர் வேலையை நிப்பாட்டிட்டு எங்கிட்ட செயினை வாங்கி எங்கள் பற்ற வச்சு கொடுத்தாரு. கோல்டு கேஷ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஒன்றுக்கு 2 வாட்டி யார்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட இல்லை ஒரு லீகல் அட்வைஸ் ஒரு லீகல் ஒப்பீனியன் யார்கிட்ட கேட்டுட்டு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் கோல்டு ரேட் 10,000 கிட்ட ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு கிராமோட ப்ரைஸ் வந்து 50,000க்கு போக தான் போகுது. ஸோ அந்த 1 கிராம் கோல்டு காயினை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஐயாவும் நம்ம செயினை பற்ற வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு என் கையில் கொடுத்துட்டாரு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அவரோட ஒர்க்கு. ஸோ உங்கள் யாருக்கும் உங்கள் செயினை யாரும் பற்ற வைக்கணும் அப்படின்னா மறந்துடாமல் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அவரோட ஒர்க். பையன் மூத்ததை வந்து படித்து வந்தான். அவனை கடையை வச்சுக்கிறதா உட்காடுறான் அப்படின்னா அவன் இல்லை நான் கார் கம்பெனிக்கு வேலை போகிறேன்னு நிஷான் கார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். 2வது பொண்ணு கோயம்புத்தூர் கட்டி கொடுத்துருக்கேன். 3வது பையன் அமெரிக்கன் காலேஜில் எம்காம் முடித்தேன். ஓகே. அவன் பெங்களூர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்ன உடனே வேணாம்ப்பா இங்கேயே நான் கடை வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்தால் யோகா ஜுவல்லரி. ஓகே ஓகே. ஒரு 5 கோடி ரூபா போட்டு அதை ஆரம்பிச்சுருக்கேன். ஓகே, உங்களோட கடை தான் அது. ஓகே ஓகே.
ஸோ நீங்கள் யாரும் புதுசாக ஜுவல் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து புது ஜுவல் வாங்கிக்கலாம். அவர் கடைக்கு எய்த்தாப்புலே யோகா ஜுவல்லர்ஸ்ன்ட்டு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காரு. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்கள் பேருண்ணா? என் பேர் ஆர்எஸ் திருப்பதி ஆசாரி. ஓகே, கீழே அண்ணனோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் யாருக்கும் நகை வைக்கணுன்னா பற்ற வைக்கணுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. வணக்கம் வணக்கம்.